ஒருமுறை நாரத முனிவர் முருகப்பெருமானின் முன் தோன்றி பூமியில் உள்ள வள்ளிமலை என்னும் பகுதியில் வள்ளி என்ற ஒரு அழகிய பெண் இருப்பதாகவும் அவள் முருகனின் தீவிர பக்தை என்றும் கூறினார். நாரதர் வள்ளி ஒரு வேடுவப் பெண் என்றாலும் அவள் தெய்வீக அம்சத்தை கொண்டவள் என்றும் அவள் முருகனுக்கு உரியவள் என்றும் எடுத்துரைத்தார். முருகனும் வள்ளி மீது காதல் கொண்டு அவளை மணக்க விரும்பினார். வள்ளியை சந்தித்தல் வள்ளி ஒரு வேடுவர் குலத் தலைவனான நம்பிராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள். அவள் தினைப்புணம் காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாள். முருகப்பெருமான் முதலில் முருகன் ஒரு சாதாரண வேடன் உருவத்தில் வள்ளி முன் தோன்றினார். வள்ளி தனியாக தினைப்புணம் காக்கும் நேரத்தில் அவளை சந்தித்து உரையாடினான். அவளது அழகிலும் பக்தியிலும் மயங்கிய முருகன் அவளை தன் மனைவியாக கேட்டார். ஆனால் வள்ளி தனது குல வழக்கப்படி தனது பெற்றோரின் சம்மதமின்றி திருமணம் செய்ய இயலாது என்று கூறி முருகனின் காதலை மறுத்துவிட்டாள். முருகன் மனம் தளராமல் ஒரு முதியவர் வேடத்தில் மீண்டும் வள்ளியை சந்தித்தார். இந்த முறை அவர் தினைப்புணத்தில் தாகத்தால் தவிப்பவர் போல நடித்தார். வள்ளி அவருக்கு தண்ணீர் கொடுக்க முருகன் அவளிடம் மேலும் நெருக்கமாக பேச முயன்றார். அப்போது நம்பிராஜனும் அவனது வேட்டைக்காரர்களும் அவ்வழியே வர முருகன் ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டார். வேடுவர்கள் சென்றதும் முருகன் மீண்டும் முதியவராக வள்ளி முன் தோன்றினார். அவர் வள்ளியிடம் தனது காதலை வெளிப்படுத்த வள்ளி கோபமடைந்தாள். இந்த கோபத்தை பயன்படுத்திக் கொள்ள முருகன் தனது அண்ணனான விநாயக பெருமானை துணைக்கு அழைத்தார். விநாயகர் ஒரு பெரிய பயங்கரமான யானையாக உருமாறி வள்ளியை துரத்தத் தொடங்கினார். பயந்து போன வள்ளி முதியவராக இருந்த முருகனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். முருகன் அவளிடம் என்னை பிடித்துக் கொண்டாயே, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்று நகைச்சுவையாக கூறினான். பின்னர் என்னை காப்பாற்றினால் நான் உனக்கு மனைவி ஆகிறேன் என்று வள்ளி கூறினாள். முருகன் உடனே யானையை மறைந்து போகச் செய்தார். வள்ளியின் சம்மதம் மற்றும் திருமணம் யானை மறைந்ததும் முருகன் தனது உண்மையான உருவத்தை காட்டினான். முருகனின் தெய்வீக அழகை கண்ட வள்ளி திகைத்தாள். அப்போது முருகன் தான் அவளை மணக்க வந்திருப்பதாகவும் அவள் தன் பக்தை என்றும் விளக்கினான். வள்ளி தனது பெற்றோரை நினைத்து தயங்கினாள். முருகன் தனது அண்ணன் விநாயகரின் உதவியுடன் நம்பிராஜனையும் சம்மதிக்க வைத்தார். நம்பிராஜன் தன் மகள் வள்ளியின் தீவிர பக்தியையும் முருகனின் தெய்வீக தன்மையையும் உணர்ந்து திருமணத்திற்கு சம்மதித்தார். இறுதியில் வள்ளிமலையில் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முருகன் தெய்வானையை மணந்த பிறகு வள்ளியை மணந்து இரு மனைவியருடன் காட்சியளிக்கிறார். இது முருகனின் கருணையையும் அவர் அனைத்து வகையான பக்தர்களையும் ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கிறது.